நீங்க தமிழ் தேசியத்தை பார்த்தீங்கன்னா நீங்க திருக்குறள் வாங்கிடலாம்ல. நீங்க இந்துக்கள் வரும்போது நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்களா? அப்ப இன்னுமே அடிமையாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சனாதனத்துக்கு இப்ப நீங்க சதாரணம் உங்களுக்கு வேணுமா? நம்ம அந்த புத்தகத்துல எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பெரியார் எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துக்கறல, பெரியாரோட சாமி சாமி முடுறதை பத்தி மத்ததை நான் ஏத்துக்கிறேன் இல்ல. அப்ப சனாதனத்துல உள்ளது முழுசா ஏத்துக்கிறீங்களா? அதுல அந்த புத்தகத்துல உள்ளத பௌத்திகில உள்ள முழுசா ஏத்துக்கணும்னு சொல்லுங்க. அப்ப நீங்க அதுலயும் சொல்லுங்க, சில இது முக்கியமா நல்ல கருத்துல ஏத்துக்கிறேன், சரியில்லா கருத்துக்கு நான் எழுத மாட்டேன்றது. அதுல பொறுத்தவரை என்னன்னா பாரு, கடைசியா மக்கள் படிக்க கூடாதுன்னு இருக்கு, பார்ப்பன் மட்டும்தான் படிக்கணும் இருக்கு. நீங்க இப்ப பாட புத்தகங்களே நீங்க பழைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஐயர் குடிமை வச்சிருக்காரு, அவர் நல்லவர், இவர் வண்ணான், இவர் குயவன், இவர் கட்டட ஒண்ணு இருந்து நம்ம என்னன்னா நம்ம தகப்பை என்ன வேலை பார்த்தோமோ அந்த வேலையை தான் பார்க்கணும்ன்றதான் சனாதானம். அப்ப நீங்க அந்த இதை நீங்க புக்கு வாங்கினே என்ன அர்த்தம் ஏத்துக்கிறீங்களா? அப்ப அம்பட்டம்பிள்ள கடைசியோட முடி ஓட்டிக்கிட்டே இருக்கணுமா? கொத்தனார் வாங்குற கொத்தனாரத்தே இருக்கணுமா? இன்னைக்கு திராவிட மொத்தத்துல அவர் மேடையில பேசும்போது என்ன சொல்றாரு, இவர் சீமான் மாதிரிதான். இப்ப நீங்க பொதுவாக மேடையில பின்னாடி சீமானுமே யாரும் ஏத்த மாட்டார் மேடையில. விஜய் இப்ப ஆரம்பத்துல ஒரு 5 பேத்த மாத்திரம் உட்கார வச்சிருக்காரு. என்னன்னா மத்த யாரே உங்களுக்கு ஏத்தி ஒரு துண்டு போட்டு ஒரு சாலை போட்டு புத்தகம் கொடுக்கறது இவங்க விரும்பல. இதெல்லாம் தேவையில்லை. நம்ம மட்டும் இப்ப விஜய்னா விஜய் மட்டும் தான் இருக்கணும், சீமானா சீமான் மட்டும் தான் இருக்கணும். இது முழுக்க முழுக்க இவங்க எல்லாம் ஒரே குறியீடு மட்டும் தான். நீங்க நான் இன்னைக்கு சொல்றது 2024, நீங்க 34 பாருங்களேன். நீங்க 34 எல்லாம் வரும்போது எல்லாம் நீங்க 10 வருஷத்துல தெரிஞ்சிடும் யார் யாரு எப்படின்ட்டு. முழுக்க முழுக்க அதனால இப்ப என்னன்றாருன்னா இவருக்கு பிஜேபி பக்கத்து இருந்த காசு குறைஞ்சிருமோன்றது பதட்டப்படுறாரு. இன்னைக்கு விஜய் ஒரு 15% ஓட்டு வாங்கிட்டாரு வச்சுக்கோங்களேன், அடுத்து சீமானுக்கு கொடுக்குற காசுக்கு கொடுக்க மாட்டாரு, அடுத்து விஜய் பக்கத்து போய் விஜய் முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு நினைக்குது. அப்பன்றது நம்மளுக்கு போயிடும். இப்ப கூட அடிச்சு போத காலி பண்ணுவான். விஜய் வராரு, விஜய் ரொம்ப நண்பர், தமிழ் தேசியத்தை ஒரு கண்ணாக ஏதோ ஒரு வகையில ஏற்றுக்கொண்டார் அப்படின்னாலும் கூட விஜயை பார்த்து சீமான் அச்சப்படுகிறாரா அல்லது அவருடைய அரசியல் தவறு அதை விமர்சிச்சு சரி செய்யணும் அப்படின்றதுக்காக காட்டமா விமர்சிக்கிறாரா? பயப்படுறாரு. இந்த 8% ஓட்டுன்றதுல அவருக்கு அது 5 போயிடுச்சா 3 போயிடுச்சான்னு ஒரு பதட்டம் இருக்கு. இதுல நம்மளோட இது சரியில்லை. அப்ப என்னன்னா அந்த பதட்டத்துலதான் அப்படி பேசுறாரு. முத நாள் வேற அது பெரியாரு அம்பேத்கரை வச்சோன்னே அந்த வேலுநாச்சியார் படத்தை வெறுதே வரைஞ்சும் சொல்றாரு. வேலுநாடை பத்தி அவனுக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன சொல்லி இவர் வேலுநாச்சியாரை பத்தி பேசுறோம்னு சொல்லி ஜான்சி ராணியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. குழந்தைய பின்னாடி தூக்கிட்டு சண்டை போட்டது ஜான்சி ராணி. வேலுநாச்சியார் கணவர் 8 ஆண்டு தலைமுறை இருந்து அவங்க பயிற்சி எடுத்து நிறைய எடுத்து 8 வருஷத்துக்கு அங்கிட்டு தான் சிவகங்கை நியமிக்கிறாங்க. அப்ப 8 வயசுன்ற போது கணவர் இறக்கும் போது குழந்தை இருக்குல்ல, அப்ப குழந்தைன்ற போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 வயசா இருக்கும்ல. 10 வயசு பிள்ளைய பின்னாடி யாராவது போட்டுக்கிட்டு சண்டை போடுவாங்களா? இவர் முட்டாள். சீமான்றது முட்டாள். எங்களுக்கு முதல் தெரியல. அவரோட இதை ஃபுல்லாவே மாத்தி மாத்தி பேசுறதா. இவருக்கு எந்த அறிவுமே இல்லை. பிடிச்சு இருக்கிற அரசியல் கட்சி வச்சு நடத்த தகுதி இல்லை. எனக்கு என்னமோ ஒரு காலத்துல விஜய் கூட சில தொகுதிகள் நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சீமா நின்று ஜெயிக்க மாட்டார். அதனால பதட்டப்படுறாரு. அந்த ஒண்ணுதான்.